இன்னும் 3 மேட்ச் இருக்கு. கண்டிப்பா பசங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஆர்கனைசேஷன் அப்படியே காலைல இருந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பாலா சன்னி 2 பேருமே வந்து பேட்டிங் போயிட்டு இருக்காங்க எல்ஜிஎஃப்ல இருந்து. இது செமிஃபைனல் 1 எல்ஜிஎஃப் அண்ட் யாரா அது யூசிடி யூஎஸ்டியா யூசிடி யூடிஎஸ். எல்லாருமே எல்லா பொருளையும் நம்ம வீட்டு பொருளாக கொஞ்சம் பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். வண்டி யாரு இல்லை பெட்ரோல் இருக்கிற வேலைக்கு இப்படி ஆன் பண்ணி வச்சு போயிடுறாரு அவரு. சண்டே வேற லீவா? அப்படியா? என்ன பெட்ரோல் பங்க்லாம் சண்டே லீவா? பரவாயில்லப்பா, அவங்க மனுஷங்க தான்ப்பா. சண்டே என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட. அதனால சனிக்கிழமையும் உனக்கு ஃபுல்லாக டின்டினா வாங்கி வச்சு பாருங்க நம்ம ஆளுங்க. இல்லை சண்டை போட்டுக்காம வாங்க பெட்ரோலை. 25 லிட்டர் நானே அவன் மட்டும் வண்டி ஓட்டுவேன் சொல்லிட்டு கேன் போய் வாங்கணுங்க. சிக்கர் ரெடி பண்ணலாம். ஸ்கோர் யாரா சலனி தான்டா? யாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறது? இவன் யூஎஸ்டி யூடிசி யூடிசி எப்படிலாம் சொல்லலாம்ப்பா. இது அப்படி சொல்லலாம். பூ புஷ்பம் புஷ்பம் சொல்ற டீம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணினா ஃபாஸ்டா முடிச்சிடலாம் மேட்ச். 2 செமி ஃபைனல்ஸ் இருக்கு. பாலருக்கு பின்னாடி ஒரு நரி ஒண்ணு இருக்குது, அது கொஞ்சம் தொட்டு விட்டுருங்க. நிறைய நாயாடது ஒரு மாதிரி இருப்பா, அது தேவாங்க மாதிரி இருக்குது. So first ball semi finals first ball fixங்க. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ரகுவி பால் பா. பால் எடுத்து வச்சுங்க. பால் சோ முதல் பந்து வந்து ஒரு அரகுவி பந்து, அது அழகா அடிச்சாரு 6க்கு நம்ம பாலா. பாலா நல்லா ஒரு சூப்பரா ஒன்று. போலர்ல இருக்க அம்பையர் வந்து ஸ்டிக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். போலர்ல இருக்க அம்பையர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. தேங்க்யூ பேட்ஸ்மேன். பால் போய் தானுமா? வேற பால் கொடுங்க. விக்கி பால் பாக்ஸ் கையில வச்சுங்க. இருட்டுல தேட முடியாது பாய்ஸ்னால. அங்க யாரா நம்ம பேட்ச் பண்ணி சொல்ல முடியாது, அந்த பக்கம் அடிக்காதீங்க. அதான் பால் பாக்ஸ். இது ஒரு நோ பால் பாக்குறாரு. இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா அம்பையர் வேற லெவல் பாத்துட்டு இருக்காரு. நோ பால் அது. இந்த டைம்ல அம்பையருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, கரெக்டா பாக்குறாங்க. சோ thank you so much. ஃப்ரீ முன்ன பின்ன கொஞ்சம் அப்படினாலும் அம்பையர்ஸ் வந்து ஸ்டெடியா இருக்காங்க அவங்களோட டிசிஷன்ல. எப்பவுமே ஆளுக்கு பெருசா ஆளுக்கு எதுவும் நடக்காத அளவுக்கு பாத்துறாங்க. அதே மாதிரி கேமராமேன்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கிற டீம்ஸ்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் கம்மி பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ற அளவுக்கு போயிடலாம். நான் வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சிருக்கேன், போய் வாங்கணும். ரெடிப்பா. ஷாட்டுக்கு அது எங்க போயிருக்கு? சிங்கிள் தான் நினைக்கிறேன். டபுள் ட்ரை பண்றாங்க, பட் சிங்கிள் தான். சூப்பரா ஒரு சிங்கிள், நல்ல ஃபீல்டிங், நல்லா கரெக்டா பால எடுத்துட்டாரு. காலையில இருந்து மேட்ச் ஆனாலும் பசங்க ஃபயரா இருக்காங்கப்பா. விக்கி பால் பாக்ஸோட கையில இருங்க. பால் தொலைச்சுன்னா டக்கு டக்குன்னு கொடுக்கணும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கீர்த்தி பேங்க் ஸ்கோர் சொல்லு. இல்ல பால் தொலைச்சு யூஸ்ட் பால். அடுத்த பால் ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு. அது ஃபோர் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங். ஃபோர் நல்லா ட்ரை பண்ணாரு. நல்ல ஒரு எஃபெக்ட் தான், நல்லா ஃபீல்டு. ஆனா இதை வந்து மிட் ஆஃப்ல வந்து சேஸ் பண்ணாரு. லாங் ஆஃப்ல வந்து ஓடி வந்து ஒரு தடுத்துட்டாரு. பட் ஆனா அது கையில பிடிச்சிக்கலாம், ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்ல ஒரு எஃபெக்ட் தான் தினேஷ் கிட்ட இருந்து. இந்த மாதிரி நல்ல எஃபெக்ட் எடுக்காங்கப்பா.
என்னாச்சு? டைலாக் தானா? நல்ல பாலுங்க அது. சூப்பரான ஒரு பந்து டாட். நல்ல ஒரு கம்பேக் பாலர் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்ஜிஎஃப்க்கு. ஷாட் ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு, கேட்ச் நினைக்கிறேன். அழகா பிடிச்சாருங்க. சூப்பரான ஒரு கேட்ச். இது ஈஸியான ஒரு கேட்ச் தான். ஒரு 4 அவர் வந்து ட்ரை பண்ணி விட்டாலுமே அடுத்ததே அவருக்கு வந்து ஒரு கேட்ச் வந்திருக்கு. சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செமிஃபைனல்ஸ். ஸ்கோரா 13 13 ரன்கள் ஒரு ஓவருக்கு. ஸோ செமிஃபைனல் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 13 எடுத்துருக்காங்க. இதே 2 மெயின்டைன் பண்ணுவாங்களா, இல்லை இதுக்கு மேலே போவாங்களா, இல்லை போலிங் சைடு வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா? ஒரு ஓவர்ல 13 ரன் வச்சிருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அதுலயே. நெக்ஸ்ட் bowler நேம் சொல்லிடுங்கப்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மணி. ஸோ மணி அடுத்தது வந்து போலிங் போட வந்திருக்காரு செகண்ட் ஓவர். ஸோ பவர் பிளே இல்லை. இப்போ கொஞ்சம் போலிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா செமிஃபைனல் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நம்ம பிளாக் பேந்தர்ஸ் டீம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா காலைல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ டைம் 9:20. ஸ்டில் தட் எல்லாருமே சேம் எனர்ஜியில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் சில பல நைட்ல இருந்து பசங்க இங்கே தான் இருக்காங்க. அதில் சாலாலாம் காலி. அவன் நடந்த தசையில பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க பாருங்க. வெரசா போகையில் பாட்டில் கெட்டப்பில் வருவாங்க அந்த மாதிரி வரான். ஒரு சூப்பரான பால் மணி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால் டாட்ல எடுத்திருக்காரு. கரெக்டா ஒரு யாக்கர் போட்டிருக்காரு கால் மேலேயே. ஒரு வைட். அம்பேர் வந்து 4-5 பேர் இருக்காங்கப்பா. அம்பேர் வந்து பால் வந்து டாட் ஆனதுக்கு அப்புறம் வைட் சிக்னல் எல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க. அம்பேர் வைட் கொடுத்துட்டாரு அவரு. ஆமா. ஸோ குயிக்காக முடிக்கணும் சொன்ன நீதான். ஓ நல்ல பால். நைஸ் டாட் பால். அது சூப்பரான டெலிவரி பாது. செமிஃபைனலுக்கு ஏற்ற ஒரு சிறான மேட்ச் தான்ப்பா இது. காலையில பாத்தீங்கன்னா அனல் பறந்தது. இப்ப பாத்தீங்கன்னா புயல் பறக்குது. ஷாட்டுக்கு அது எங்க போச்சுங்க? கிரவுண்ட் விட்டு வெளியில போச்சு அந்த பால். ஆஹா 2 பால் டாட் பால் ஆனாலும் அடுத்த பாலே 6 ஆச்சு. சிரான் டீம் தான் செமிஃபைனல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அது பழைய மும்பை இந்தியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்குது. ஆமா. புலிலாம் பார்த்தா ஹர்திக் பாண்டியா மாதிரி நல்லா துத்துன்னு இருக்கான் புலி. இங்க இருந்து எல்லாரும் அடிப்பான் போல் தான். திலக்கு வருவான் திட்டுற மாதிரி இங்க இருந்து திட்டுறான் ஆடியும். திட்டிட்டு அவர் அடிக்க மாட்டாரு, ஆனா இவர் அடிக்கிறாரு. லைட்டா சிரிப்பு. 2 பேர் நிற்கும் போது யார் போலிங் போறதே தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு ஃபீல்டிங் வேற அளவுக்கு நிறுத்த வச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஃபீல்டர் நிக்க வைக்கிறாங்க. டிஃபரெண்டா இருக்கு ஃபீல்டிங் செட்டப். நைஸ் பால்ங்க. சரியான கம்பேக். நம்ம கேப்டன் யூடிசி கேப்டன் பாத்தீங்கன்னா ஆனந்த் பாபு மாதிரி அதை கட்டு போட்டுன்னு ஸ்டைலா இருக்கா போல. யூடிசியோட ஃபீல்டிங் செட்டப்பே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஆள் நிக்க வச்சிருக்காங்க. கேப்டனே நிக்கிறாரு. ஷாட்டுக்கு அது எங்க போச்சு? கேட்ச் நினைக்கிறேன். 6 சூப்பரா கிளியர் பண்ணிட்டாருப்பா. 6 நல்ல கிளியர் பண்ணிருக்காரு. ஸோ பாலை வந்து அங்க தேடுறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் பாலு.
ஸோ இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இதை சொல்லணும்னு ஆசைப்படுறானே, உதவின்றது கேட்டு கிடைக்கிறதுல கேட்காம கொடுக்குது. அந்த மாதிரி பண்றது தான் நம்ம விஸ்வானா. நம்ம வந்து காம்பெனிக்கு வந்து காலையில இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு தைக் தட்டு நன்றி சொல்லிக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சோ மச்னா. ஷாட்டுங்க, கேட்சா இல்லையா? 4 ஒரு 6 4 6 6 ரன்ஸ். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஃபீல்டர் கிட்ட 4 4 நாங்க தப்பா சொன்ன ஸ்கோர் கார்டுல கரெக்டா போட்டுருவாங்க. 4 இல்ல இது வந்து ஆக்சுவலி நம்ம பசங்க. இது நீங்க யார் நடத்தினாலுமே நான் வந்து முன்னாடி நிப்பேன்டா. எனக்கு நான் கேம் ஆடுற ஆள்ல ரெண்டாவது விஷயம். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு எப்பவுமே கூட இருப்பேன் நான். உங்க 31 இது நீங்க யார் நடத்தினாலும் நான் வந்து நிப்பேன் நான். ஏய் நான் என்ன பேச ஒரு சென்டிமெண்டா. 31 அடிச்சிருக்காங்க எல்டிசி. தேவையான ரன் வந்துச்சு. இப்ப சொல்லவா, நீங்க யார் டோர்னமெண்ட் பண்ணலாம் வரேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன்டா. ஆல்வேஸ் லவ் யூடா. இது லவ் போடா அன்கண்டிஷனல் லவ்னா. ஏன்னா பேச வரானா பாத்தியா, குரு பேசி விருப்பம். இல்ல இங்க வந்து கேம் இந்த ஸ்போர்ட்ஸ்ல வேணா விசேஷம் எப்பவுமே ஒத்துமையா இருங்கடா. ஓகேவா, எல்லாமே ஒத்துமையா இருங்க. ஒற்றுமை கிரிக்கெட் தான் எனக்கு எப்பவுமே. நம்ம பரமா மாதிரி பசங்க கூடயா? டாட் பாலுங்க, நைஸ் பாலுங்க, வைடா பாரு. அது வைடு கொடுக்குறாரு. சூப்பரா வந்து கரெக்டா பார்த்து கொடுக்குறாப்பா. குட். ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு ஏன்னா தப்பா கொடுக்கூடாது, செமிஃபைனல்ன்றனால யோசிச்சு கொடுக்குறாரு. ஸோ இதனால பரமா பத்தி சொல்லணும். பட் ஆனால் டைம் போதுமான அளவு டைம் இல்லை நம்மளுக்கு. அந்த நாயை பத்தி நம்ம எதுவும் பேசிக்கணும். இல்ல ஆக்சுவலி அவன் வந்து தாய் சொல்ற போது அந்த இடத்துல வந்து தப்பா வந்துச்சு. சமாளிக்கும் தெரியும். நல்ல ஒரு இந்த தருணத்துல இந்த டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீமுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். என்ன ஒரு கொடுமை, அந்த 4 டீம் மட்டும் தான் இருக்குது. சோ அது யார் வின் பண்ண போறா? அந்த 20,000 அண்ட் அந்த ட்ராஃபி. நைஸ் பால். அது சிங்கிள் ஓடிட்டே இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வர வருதுங்க இல்ல. சூப்பரான ஒரு ரன்னிங் பா, செம்ம ரன்னிங் பா. இது வேற லெவல் ரன்னிங். ஓ பேட்ஸ்மேனுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. சன்னி ஆர் யூ ஓகே? சன்னிக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக். இவரு எதுக்கு வந்து சுத்தி நிற்க தெரியல. இவரு சூறக்காத்த போல வராரு. வீட்டுல போர் அடின்னு வந்திருக்காருங்க. சோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. சோ பாருங்க இங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு மேட்ச். செமிஃபைனல்ஸ் இது. செமிஃபைனல்ஸ் 1 இன்னொரு மேட்ச் இருக்கு. செமிஃபைனல்ஸ் 2. நைஸ் பாலுங்க. கால்ல அடிச்சிருக்காரு பால். சூப்பரா போடுறான் அந்த பால். சில பால்லாம் யூடிசி இந்த டோர்னமெண்ட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து. ஒருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்கள வந்து ஒரு வேற லெவலுக்கு எடுத்து போவோம். ஸோ செமிஃபைனல் வந்திருக்காங்கன்னா சும்மா கிடையாது இந்த டீம் எல்லாம். பதிலடி கொடுப்பாங்களா? ஷாட்டுங்க. அது கேப்ப பார்த்து போயிருக்கு. 6ங்க. சூப்பரான ஷாட் பாது. பதிலடி தான் இதாங்க. போன பால் டாட், அடுத்த பால் 6ங்க. சூப்பரான ஒரு 6. இந்த டைம்ல வந்து நம்ம சினி டான்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் பர்சனலா. ஏன்னா அவங்க அந்த ஷூட்டிங்ல விட்டுட்டு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்லை, எல்லாம் டோர்னமெண்ட் வராங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் கலந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ சினி டான்சர்ஸ் ஸ்பெஷலா நன்றி. இது நோ பால். இது அம்பேர் கரெக்டா கொடுக்குறாருப்பா. சூப்பரா பார்த்து கொடுக்குறாருப்பா. ஃப்ரீ ஹிட். அவ்வளவுதான். விக்கிக்கு பார்ட்னர். ஷாட்டுங்க. அது விக்கெட். ஐயோ
நல்ல ஒரு சூப்பர் ஃபீலிங் பா, கரெக்டா எடுத்தாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது விக்கெட் தான். கொஞ்சம் டைம் எடுத்தா இருந்தா அது விக்கெட் விழுந்திருக்கும். நோ ப்ராப்ளம். எமோஷனல் டச் ஆயிட்டு எடுத்தோன்னு அடிச்சிட்டது. எல்லாருமே நம்ம பசங்க தான். இந்த மேட்ச் யார் வின் பண்ணான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓ, அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது செல்லம். இப்ப நான் தனியா பேசணும் சொல்லிக்கலாம். மைக்கில் அப்படி சொன்னீங்க குழந்தைங்க தப்பா நினைச்சீங்க, எல்லாம் என் குழந்தைங்க தான். இல்ல நம்ம வந்து கேமா தானே பார்க்கணும். இருப்பா ஸ்கோர் வந்து சொல்லலாமா? 43 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அவசரம் டேவிட். 3 ஓவர்ல 43 ரன் அடிச்சிருக்காங்க. டேவிட் அவ்வளவு அவசரம், ஸ்கோர் சொல்லுவாங்க, இங்க ஆகணும், அப்டேட் ஆகணும். இன்னொரு தடவை சொல்றேன், 3 ஓவர்ல 43 ரன் அடிச்சிருக்காங்க. நீ ஒரு குச்சி எடுத்து தரல போட்டு வச்சுக்கோ, சேஃப்ட்டுக்கு ஈஸியா சொல்லலாம் சீக்கிரமா. இங்க அப்டேட் ஆகணும், அம்பேர் அங்க போடணும், அந்த பூ வெடிணும். எவ்வளவு வேலை இருக்குது ஸ்கோர் புக்ல. என்னடா புலி தலைவலிது போகுது. 3 ஓவர் 43 ரன்ஸுங்க. இந்த தைலத்தை தர பாப்போமா அப்படி பாக்குறான் புலி. சோ 3 ஓவர்ல 43 ரன்கள். 43. 4வது ஓவர் போட வந்திருக்காரு நம்ம ஆனந்த் பாபு. இவன் அந்த கெட்ட பார்த்த ஆனந்த் பாபு. சோ கேப்டனே களத்துல இறங்கி இருக்காரு. ஓவர் ரன்ஸை கண்டெயின் பண்ணுவாரா பார்க்கலாம். ஷாட்டுங்க, அது நேரா கையில போயிருக்குங்க. இஸ் அவுட். நல்ல கேட்ச், நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேட்ச். நல்ல இந்த எட்ஜ்ல பிடிச்சாரு. ஃபீல்டர் கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விக்கி ஃபீல்டர் நேம் கேட்ச் பிடிச்சாரு. என்ன நடந்தே தெரியல பாருங்க. அவர் பேர் விக்கியா? சோ கேட்ச் பிடிச்சது விக்கி, bowling போட்டது விக்கி, பேட்டிங் ஒருவேளை இவர் ஸ்கோர் கார்டுல இவர் பேர் ஒன்னு சொல்லிட்டு இவர் பேரே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல bowling போட்டது வந்து இவன். பேட்ஸ்மேன் நேம் வந்து டேவிட். டேவிட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா ஆமா. கேட்ச் பிடிச்சது முகேஷா. முகேஷ் அப்படியே மைல்டா டவுட் பண்ணாரு விக்கின்னு சொல்லும்போது. சம பாலுங்க. கேப்டன் வந்து ரூல் பண்றாருங்க மேட்ச. நல்ல ஒரு சூப்பரான பால் இது. பால் எடுத்தாரு. இதான்டா கேப்டன் போலிங் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. வேற லெவல் போலிங் இது. அடுத்த பால் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சுத்து. பைல ஒரு ரன் போக நினைக்கிறேன். இல்லங்க, நல்ல டாட்டுங்க அது. ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ரெண்டு பேருக்குள்ள. அவரு பாலை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நான் சேகர் ரெடி ஆயிட்டாரு ஓடுறதுக்கு. நைஸ் பாலுங்க. நல்ல ஒரு பால். 2 பால் இருக்கு. கேப்டன் வேற லெவல்ல போலிங் போட்டுட்டு இருக்காரு. ரன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஓ ஷாட்டுங்க. லெக் பை நினைக்கிறது, லெக்ல பட்டுச்சு. சூப்பரா ஒரு ஓவர் பாது. அப்படியே வந்து யூடிசி சைடு வருது இந்த கேம். நீ ஃபர்ஸ்ட் கேட்டது எந்த டீம் ஜெயிக்கணும்? கண்டிப்பா எந்த டீம் நல்லா ஆடுது அந்த டீம் தான் ஜெயிக்கும். அதுதான் எந்த டீம் ஆடுது எந்த டீம் பாக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா யூடிசி தான் ஃபேவரா இருக்கு. இது ஒரு வாய்டு நாம நல்லா நோ பால் நல்லா போட்டா சொன்னேன்ல. அதுக்காக கையில ஆர்குமெண்ட் தவிர்க்கலாங்க. இது செமி ஃபைனல்ஸ். அம்பையர் கரெக்டா கொடுப்பாரு. அம்பையர் எதுவுமே சொல்ல வேணாம். கேப்டன் மட்டும் பேசலாம். ரொம்ப நேரம் பாஸ் ஆகும். அம்பையர் ஆர்குமெண்ட்டுக்கு போக வேணாம். வைடு கொடுத்துட்டீங்கன்னா வந்துருங்க, நோ பால் கொடுத்துட்டீங்கன்னா வந்துருங்க. நடுவர் தீர்ப்பு இறுதியானது. அது வந்து கண்டிப்பா செமி ஃபைனல்ஸ் வந்து வந்திருக்கீங்க. காலையில அவங்க பாத்துருக்காங்க, அவங்க கரெக்டா தான் பாப்பாங்க. நான் வெளியே கமெண்ட்ரி பண்ணா 15,000 வாங்குண்டா. உங்ககிட்ட டீ மட்டும் தான் கேக்குறேன். அம்பையருக்கு ஒன்னும் ரிக்வெஸ்ட். டீ வாங்கிட்டு சொன்னா எது சொன்னா நோ பால் ஃப்ரீ. அண்ட் அம்பையருக்கு ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு இறங்க வேணாம், நீங்க அப்பீல் பண்ணிட்டு விட்டுடலாம். அதுதான் ஃபைனல் டிசிஷன். கேப்டன் மட்டும் வந்து கேட்கலாம், அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
டாட்டுங்க டாட்டுங்க விக்கெட் அப்பீல் பண்றாங்க. பார்க்கலாம். என்ன சொல்றாரு அம்பையர், என்ன சொல்றாரு? இங்க ஓவர் சொல்லிட்டாரா அம்பையர். விக்கெட் அம்பையர் டிசிஷன், ஃபைனல் டிசிஷன். அம்பையர் என்ன சொல்றாரு? அவங்க பேசிப்பாங்கப்பா, நீ வந்துரு. லெக் அம்பையரும் ஸ்ட்ரெயிட் அம்பையரும் டிசைட் பண்ணி ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க. பிரதர் நீங்க என்ன டிசிஷன் சொல்றீங்க சொல்லுங்க. அம்பையர் ஓவர் கொடுத்துட்டாராப்பா அம்பையர். கைலி அம்பையர் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதை நிறுத்துங்க ப்ளீஸ். விக்கி என்ன தரணுட்டியா? அம்பையர் என்ன டிசிஷன் சொல்றீங்க? நாட் அவுட்டா? நாட் அவுட், நாட் அவுட், அவ்வளவுதான். ஸ்கோர் கார்டுப்பா. ஸ்கோர் 4 ஓவருக்கா? 4 ஓவர் 44. 4 ஓவருக்கு 44பா. 4 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் இருக்கு. நல்ல கரெக்டான ஒரு 100 தான். செமிஃபைனலுக்கு 100 தான். நான் விக்கி என்ன தரணுட்டியா? தேங்க்யூ. அம்பையருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. நீங்க ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்ல. ஃபைனல் டிசிஷனா வச்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்டை தவிருங்க. அதே போல நெக்ஸ்ட் ஒயிட் ஷர்ட்டும் கொஞ்சம் பிளாக் பண்ணி போடுவாங்க. நான் தெரிய மாட்டேன் அம்பையர் யாருன்னு. இல்லடா 5 பேர் நிக்கிறீங்களா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுறேன் இங்க பாக்குறதுக்கு. சாலா என்ன தரீட்டியா? விக்கெட் கேளு. பாலர் நேம் சொல்லுங்க. முகேஷ். தேங்க் யூ. ஃபோன் பண்ணி சொல்றேன். மேட்ச்ல எப்படி ஃபோன் பண்ண முடியும்? ஓ கேட்ச், நல்ல டிஃபிகல்ட்டான கேட்ச் தான் அது. சரி ஓகே டென்ஷன். நல்ல ஸ்டாப்னே சொல்லாங்க இத. டேய் நல்ல ஒரு சூப்பர். ஆமா எனக்கு இன்னும் டீ வரல. டீ கேக்கல அவட்ட வந்து. ஆமா கேட்ச்ங்க, சூப்பரான ஒரு கேட்ச்பா. பவுண்டரி எண்ட்ல நல்ல கேட்ச்ங்க இது. லைஃப்ல பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ஆனா சூப்பரா பிடிச்சிருக்காரு. சன்னி அவருடைய விக்கெட் இழந்துட்டாரு. ஸோ அடுத்ததான் வந்து எல்ஜிஎஃப்ல வந்து யார் பேட்டிங்? சுபாஷ். இவரும் நல்ல பயங்கரமான ஒரு பெரிய ஹீட்டிங்ல போவாரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு பெரிய ஹீட்டிங்ல போனது. பட் ஆனால் நான் கிளாசிக்கல் பிளேயர்ன்றனால சிங்கிள்ஸ்லேயே போறேன். நான் எத்தனை மேட்ச் ஆனாலும் சரி. எங்களை மாதிரி இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த இனத்தெல்லாம் காப்பாற்றுறது கடைசி ஜீவன் தான். விராட் கோலி சிங்கிள் ஆடி தான் வந்து 50 போடுவாரு. ஸோ பாண்டவர் இனிமே அடுத்த டோர்னமெண்ட்ல வந்து பாண்டவர் மேட்ச் வைங்கப்பா. எங்களை போலிங் தருவானுங்க. வெளியே போவோம் மேட்ச். அப்போ பேட்ஸ்மேன் நேம் சுபாஷ். 44 மேட்ச் இருக்காங்க. ஸ்கோர் 44 நிக்குது. 4வது ஓவர் தானே அது? 5வது ஓவர். வெளியே ஒரு ஓவர் இருக்கு. முகேஷ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓவரை. நல்ல டாட் பால் இது. அப்பா பின்னாடி நம்ம இவங்க பிளாக்கி டீம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்படி வந்துருங்க. ஏன்னா போலிங் போடும்போது கொஞ்சம் அங்கே குறுக்க போவாதீங்க, இப்படி வந்துருங்க. தேங்க்யூடா பிளாக்கி. எல்லாம் பெனால்டி தான் உனக்கு. கிரவுண்ட் லைன் வெளியே இருங்க. தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். நல்ல ஸ்டாப், நல்ல டாட் பால் அது. நல்லா போட்டுட்டு இருக்காங்க யூடிசி. இது வந்து என்ன ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. சார்ஜ் போட்டு வச்சு ஃபோனை அது பிடிங்கி அவன் போட்டிருக்கானுங்க. அவனும் மனசு கஷ்டமா இருக்கு. நீ தானா நைட் 2 ஆடிட்டு பேச வேண்டியது இது, புரிஞ்சுக்கோங்க. அவுட்டுப்பா.
இல்ல தெரிஞ்சவனா கேட்டேன். இல்ல கேட்ச் பிடிப்பாங்களா? ஈஸியா பிடிச்சாங்க. மணி மணி நல்ல ஒரு சூப்பரான விக்கெட் ஏந்துட்டு இருக்காங்க எல்ஜிஎஃப்ல. தொடர்ந்து 44 ஸ்கோர் என்னப்பா? 44லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் ஏந்துட்டாங்க அவங்க. 44 தான் ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க எல்ஜிஎஃப். ஸோ அடுத்தது ஃபஹீம். விராட் கோலி நம்பர் போட்டு போறாரு 18. ஸோ நல்ல ஒரு சிறான கம்பேக் பண்ணியிருக்காங்க நம்ம யூடிசி டீமு. இந்த செமிஃபைனல் வந்து 2 டீம், இந்த 4 டீமுக்கே வந்து கண்டிப்பா செம்ம ஒர்த்து தான். எல்லாரும் நீங்க ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதை விட பயங்கரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க நடத்துறதுனால அப்படிதான் கொஞ்சம் பெருமையா பேசுவோம். லாஸ்ட் போலர் நேம் கேப்டன் யுவன். நல்லா மியூசிக் போடுவாரு. இப்ப பால் போடுறாருன்னு பாப்போம். அருள் சூப்பர். 5வது ஓவர் வந்து மேடின்பா. செமிஃபைனல்ல வந்து மேடின் எடுத்திருக்காங்க. ஷாட்டுங்க, அது எங்க போச்சுங்க? அது 6 பா. 44ல இருந்து ஒரு 6 ஸ்ட்ரைட்டா 50க்கு போறாங்க. போன ஓவர் 5வது ஓவர் கண்டிப்பா சொல்லி ஆகணும்ப்பா. சூப்பரான மெயின் விக்கெட் எடுத்திருக்கான் போல தம்பி முகேஷ். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். செமிஃபைனல்ல தான் 6 ஓவர்ல ஒரு ஓவர்லாம் வந்து மெயின் ஆகுறது பெரிய விஷயம். இதெல்லாம் சூப்பருங்க. அந்த குவாலிட்டிக்கு நீங்க வந்து மேட்ச் முடியப்போ ஏதாச்சும் ஒரு ஜிபே நம்பர் வாங்கி ஒரு 500 ரூபாய் போட்டு விடுங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்போம், கை தட்டுவோம். காசு போட்டு விடுங்க. அவன் பெட்ரோல் வச்சு போடுவானுங்க. ஒரு ஒயிட் நல்லாவே வந்து மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் பண்ணிட்டாங்க எல்ஜிஎஃப். ஒரு 6 மூலமா 10 50 கொண்டாங்க, 51 கொண்டாங்க. அவுட்டுங்க. ஒரு ஸ்லோயா இருப்பா. நல்லா அடிக்க போயிட்டு புலி ஆட்ட பேச தரல. ஓ இந்த பக்கம் ஆடணும் அவனே சொல்லிடுறான் போகுது. இந்த பக்கம் ஆடிக்கலான்னு பரவாயில்ல. ஆனா நல்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சான். அந்த பால் வைடு அவுட். இப்ப அடுத்தது போறது யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப 6வது விக்கெட் இறங்கி இருக்காரு ஜெய். இவன் வந்து நம்ம ஜெய், இந்த பேரு செம்ம பேர்ரா. என்ன சொல்லு கோவம் வந்தா இல்ல நீ ஜெய் டே ஜெய். அவனை வந்து திட்ட முடியாது, பாராட்ட தான் முடியும். டே ஜெய் ஜெய். இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா? ஆமா கண்டிப்பா. கீப்பர் பேருப்பா பிரவீன். பிரவீன் நல்ல கேட்ச். அது க்ளோஸ்ல இருந்து பிடிக்கிறது கஷ்டம். ஆனா சூப்பரா நெக்ஸ்ட் டைம் வந்து எங்க ஆர்கனைஸ் டீமுக்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறேன். எல்லாரும் ஆதார் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. மேட்ச் முடிச்சுட்டு போக கூடாது, முடியறது இருக்கணும் இங்க. அப்பதான் வந்து நல்லா வைப்பா இருக்கும் இடம். நம்மளே பேசி நம்மளே தட்டிடும். கைத்தட்ட 2 நல்ல உலகங்கள் இருக்கு. சிங்கிள்ங்க. சூப்பரான ஒரு சிங்கிள். நல்ல ஒரு கம்பேக் பாலட் வந்து ஜெய் பத்தி சொல்லலாம். போன மேட்ச் நான் ஆடின ஜெய் பால் ஆட முடியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரிவில இருந்தீங்களா? பண்ணான். ஏன் வைடு போட்டீங்களா? மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் பாலர் கிட்ட வந்து டாட் பால். கடைசி ஒரு பயமா போகும் பார்த்தா ஒரு 6ஓட அப்படி நிக்குது. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் இந்த இன்னிங்ஸோட செமி ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் 2 பால். ரிவர்ஷிப் ட்ரை பண்ணாரு. இது ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். பாடியா பேட்டா அப்படின்னு ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அல்ட்ராஜ் பார்க்க முடியுமா ரீப்ளேல? இரு அதெல்லாம் இங்க இல்லங்க, வெறும் லைவ் தாங்க. நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் வைங்க. டைம் ஆனா பாருங்க. தேங்க்யூ ஆர்குமெண்ட் கட் பண்ணதுக்கு தேங்க்யூ. சூப்பர். இது என்ன டாடா அம்பையருக்கு ஒரு நன்றி. டாடா ஒரு ஓகே சூப்பர். போலிங் டீம் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. 2 டீமுக்கும் நன்றி, அம்பையருக்கும் நன்றி.
கை தட்டுறவங்களும் நன்றி. ரெண்டு பேரும் ஒரே டைம் ஓடுறாங்க, என்ன பண்ண நடக்குதுங்க? இது ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும், 2 ரன். ஃபஹீம் நல்லா குயிக்கா இருந்தா போல. நம்ம இவன் ஜெய் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உடனே எடுக்க முடியல ரன், செகண்ட் ரன்னு. பட் ஆனா ஆடிக்கலாம். ஸ்கோர்ப்பா ஒரு நிமிஷம் சொல்லலாம், நீங்க உள்ள போதுல சொல்றேன் நானு. 55 டார்கெட்ப்பா. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல 55 டார்கெட் செட் பண்ணிருக்காங்க யூடிசி. ஸோ யூடிசிக்கு வந்து 55 டார்கெட், நல்ல ஒரு சூப்பரா கம்பேக் பண்ணாங்க. ஸோ 55 ரன் அடிச்சா இறுதி போட்டிக்கு போகலாம். அடிக்கிறவங்க, அடிக்க முடியலன்னா போலிங் போட்டவங்க போகலாம். ஸோ 2 டீம் வந்து சூப்பரான டீம் தான், நல்ல டஃப் கொடுத்துருக்காங்க. 3 லீக் மேட்ச் முடிச்சிட்டு இப்ப செமிஃபைனல்ஸ் 1 ஆடிட்டு இருக்காங்க. இப்ப யார் வின் பண்றாங்களோ அவங்க டைரக்டா ஃபைனல்ஸ் போறாங்க. யூடிசி வந்து அந்த 5வது ஓவர் போட்டது வந்து மெயின் நிறுத்தாருப்பா. அதுக்கு ஒரு தனியா பாராட்டுகள் கொடுத்தாங்க, பாராட்டு கொடுக்கலாம். ஆனா அவருக்கு வந்து ஒரு ஓவர் தான் கொடுக்க முடியும். அந்த கை தட்டுற 2 பேரும் எங்க பாருங்க இருக்காரு, ஒரே ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். நல்ல ஒரு போல. நான் யூடிசி என்ன சொல்றேன்னா, அந்த போலிங் போட பண்ண நல்லா யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே நல்ல திறமை சொல்ல நல்லா யூஸ் பண்ணுங்க, அதான் டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி வகுக்கும். இங்க நல்லா ஆற பசங்க வந்து நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. என்னையும் தான் சரி சொல்லிக்கிறேன், நல்லா போலிங் போடுவேன் நானு. 2 ஸ்பின்னும் போடுவேன்டா, மாத்தி மாத்தி தர மாட்டேன்டாங்கம்மா போலிங். ஆமா, கோகுல் போட்டாரு, இவர் தான் போட்டாரு, 3 டாட் கொடுத்தாரு. ஃபீல்ட்லாம் செட் பண்ணிலாம் அழகா போடுவேன் நானு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒருத்தர் அவைலபிள் இருக்கேன், 11 எல்லாம் கூப்பிடுங்க, தயவுசெய்து வந்துடுறேன், என்னை புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதெல்லாம் இல்லை, கஷ்டம்லாம் இல்லை. இன்ஸ்டாகிராம் போனால் விஸ்வமாஸ் ஆஃபீஸில் லைட்டாக ஒரு மெசேஜ், அண்ணா இது மாதிரி 11 வேணும் வந்து ஆடுங்கண்ணா. ஆனால் தயவுசெய்து நீங்களும் கூப்பிட்டு ஒப்பூசா பண்ண யூஸ் பண்ணாதீங்க, காண்டாயிடும். இல்லை நானே ஒரு டீம் செட் பண்ணி நானே 3 ஓவர் போட்டுப்பேன், நானே ஓப்பனிங் அடிப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பரமா இருக்காரு. நீலாம் வேணாப்பா, நீ லெஃப்ட் ஆடி பயமா ஆடுவோம். எங்கள் டீமில் வந்து ஈக்குவல் ஆடணும் எல்லாருமே. இப்போ இவெல்லாம் நீங்க செல்ஃப் கதறல் பாத்தீங்க. இப்போ பேக் டு செமிஃபைனல்ஸ் வருவோம். பயமா ஆடுவானா? அவன் டான்ஸ் பயமா ஆட மாட்டானா பரமா? எந்த ஸ்டைல் பண்ணாலும் பரமா வந்து கண்டெம்பரரி ஆடுற மாதிரி இருக்கும். கண்டெம்பரரியில ஒரு மாதிரி ரகுடா ஆடுவான். முன்பே வாசாங்க ஆடி பாரு. இது நாகராஜ் காமெடி. ஆடட் டு நாகராஜ் காமெடி. ஆக்சுவலி கிருபாட கத்துறது தான் ஏமால போய் போடுறான். கிருபா டான்ஸ் பண்ண கத்துறா போய் நீ கலக்கிறா போல. கிருபா இந்த டைம்ல கிருபா பத்தி சொல்லி ஆகணும். அரே கிருபாட்ட நீ கத்துற, கிருபா மட்டும்தான், கிருபா வாழ்க்கை மட்டும்தான் எந்த கிருபாட்ட நீங்களா கிளைகள். கிருபாக்கு வந்து அந்த கிருபாவோட கொட்டையில இருக்குல்ல இந்த விதை இல்லடா, விதடா கிருபா. கிருபா வாழ்த்துக்கள்டா அவனுக்கு. சோ பேக் டு கிரிக்கெட். இல்ல அவங்க செட் பண்ணல பாயிண்ட். செமிஃபைனல்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் நடக்க போகுது. டார்கெட் பாத்தீங்கன்னா பிளாக் பாந்தர்ஸ் டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிளாக் பாந்தர்ஸ் டீம் 2 பால் குத்து போனா வந்ததுக்கு குழந்தைக்கா செத்து போவேன் நானு. 55 ரன் அடிக்கிறோம் யூடிசி. 55 ரன் அடிச்சாங்கன்னா டைரக்டா ஃபைனல்ஸ் போவாங்க. அத கண்டெயின் பண்ணாங்கன்னா எல்டிசி சூப்பரான ஃபைனல்ஸ் போவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்க போகுது. 2 டீமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான டீம், செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ஃபைனல்ஸ் போனாலுமே டிசர்விங் தான் கண்டிப்பா. ஏன்னா அங்கிருந்து நல்லா வறுத்து தான் வந்திருக்கு 4 டீமுமே. இன்னொரு டீம் ஒன்று வறுத்து தான், பட் ஆனா வரல. அது வந்து ஒரு நல்ல பிளேயரை வந்து யூஸ் பண்ணாதனால ஒரு காரணத்துல அதுதான் வர முடியல. நீங்க தேவையில்ல லைவ் பார்க்க தேவையில்ல போட்டு விடுவானே இவனுங்க. நான் நல்லா ஆடுவோம்ப்பா, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்க. நான் டீமுக்கு எது தெரியல, எது கை தட்டுனு இது. ஆயிடா காஞ்சனா வேடிக்கை பார்க்க வந்திருக்க காஞ்சனாக்கு ஒரு வாழ்த்துக்கள். சோ இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ற நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு கை தட்டலாம் நினைக்காதீங்க, நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டீம் தான் பாம்பேல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கேர்ள்ஸ்ல. இங்க ஆந்திரா கொண்டு ஒன்று வந்திருக்கு பின்னாடி. சோ கடந்த ஒரு 12 மணி நேரமா இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு, அதுவும் லைவா போயிட்டு இருக்கு. கோடால உட்காந்து ஹெல்ப் பண்ண எல்ஐ ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு நம்மவே நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். பொறுமையா வந்து பாத்துட்டு இருக்கு. ஸ்பான்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ். Batsman striker's name please. Non-striker striker's name. பா கேட்டு சொல்றா பாலாஜி. நேம் கேட்டு சொல்றா பாலாஜி. ஸ்ட்ரைக்கர் யாரு? ஸ்ட்ரைக்கர் அஜித் முகேஷ். bowler நேம் இலியாஸா லியோவா? ரியாஸ். ஸ்ட்ரைக்கர் ரியாஸா? நான் ஸ்ட்ரைக்கர் முகேஷ். ரியாஸ் முகேஷ் 2 பேருமே வந்து. சோ இந்த தடவை செகண்ட் செமிஃபைனல்ஸ் ஆற டீம் வந்து டாஸ் போட்டலாம். கமெண்ட்ரி ஆன வந்தீங்கன்னா டாஸ் போட்டலாம். சோ செகண்ட் செமி யாருக்குப்பா?
அவங்க வந்து வந்திருக்கு, அவங்களே வந்து உங்களுக்கு தெரியல அவங்க இது 40 டீம் ஆச்சான்னு தெரியல எனக்கு, கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ எனக்கு. பிளாக் பேண்டர்ஸ் அண்ட் இவங்கப்பா அந்த வியான் ஸ்குவாட். ஷாட்டுக்கு ஆஃப் சைடு அடிச்சு யாருமே இல்ல, அது கண்டிப்பா தடுத்துருவாங்க நினைக்கிறேன். தடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்ட் ஒர்க், 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட ஃபீல்டிங் செட்டப். இவர் கூட 2 பேரும் ஓடினாங்க, பாலை பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி. அம்பையருக்கு ஒரு ரிக்வெஸ்ட், சீக்கிரமா அந்த மேட்சை முடிக்கணும். தேங்க் யூ சோ மச். அவரோட முடிய முடியும், ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணாலே பாதி மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒழுங்கா பார்த்தா ஆர்குமெண்ட் நடக்காது. இவ்வளவு நல்லா பார்த்ததுக்கு நன்றி. ஜவு மிட்டாய் கை தட்டு ஆகுதுமா பொம்மைங்க. 2 டீ வாங்கி கொடுத்தனால தேங்கி கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஷாட்டுங்க, ஜஸ்ட் சிங்கிள். VR Scott. So Black Panthers and VR Scott பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 2 ஆட போறாங்க. கேப்டன் சொன்னீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். சூப்பரான ஒரு பால் பா. அடுத்தது செமிஃபைனல் 2 வந்து வியான் ஸ்குவாட். அவர் வந்து இப்போ ஃபோன் பண்ணி டீம் பேர் சொன்னதா நாங்க வருவோம் அப்படின்றாரு. ஸோ அந்த டீம் கேப்டன் வந்துருங்க. அப்புறம் பிளாக் பேந்தர்ஸ் டீம் கேப்டன். ஸோ மணிக்கவும் வியான் ஸ்குவாட் கேப்டன் பிளாக்கும் அண்ட் பிளாக் பேந்தர்ஸ் கேப்டன் நாகராஜும் வந்தீங்கன்னா நம்ம டாஸ் போட்டுடலாம். இன்னொரு வாட்டி சொல்லணும்னா சொல்லிக்கிறேன், பிளாக் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வியான் ஸ்குவாட் பிளாக் கேப்டன். ஒரு சூப்பரான ஒரு டாட் பாலுங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. செமிஃபைனல்ஸ் 1 பாத்தீங்கன்னா பரபரன்னு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போலர் நேம் சொல்லுங்க. ஒரு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 3. LGF டீமோட 2வது ஓவர் போற நேம் சொல்லுங்க, போலர் நேம். ஏய் நம்ம கௌதம், இவர் கார்த்திக் பையன்டா, கௌதம் கார்த்திக் வந்திருக்காரு. போலர் நேம் சொல்லுங்க ப்ரோ. சன்னி. ஓகே சன்னி. ஒரு ஓவருக்கு 3 தான் வச்சிருக்காங்க நம்ம UDC. ஸோ இன்னும் 52 5 ஓவருக்கு. ஸோ இந்த லீக் மேட்ச்ல நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குற பிளேயர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்ல. புலி நல்லா ஆக்டிவா இருக்கான், ஆனா மூஞ்ச பார்த்தா மாதிரி தலை தடன மாதிரி இருக்கான். அஞ்சு தடவை சொல்லிட்டேன். So second over, first ball. அரைக்குறைங்க கேட்ச் நினைக்கிறேன். யாரும் இருக்காங்களா? இல்லங்க, ஜஸ்ட் சிங்கிள் தாங்க. அம்பையர்ஸ் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துட்டு டைரக்டா நீங்க டிசிஷன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், மூவ் ஆன் பண்ணலாம். இன்னும் செமிஃபைனல்ஸ் 1 அண்ட் ஃபைனல்ஸ் இருக்கு. ஷாட்டுக்காக அது எங்கேயோ கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சுங்க. இட்ஸ் 6 runs. சில்ட்ர கேஷா இல்ல. அருமையான ஷாட்டுக்கு அது லெக் சைட்ல கிரவுண்டை விட்டு வெளியே அடிச்சிருக்காரு. சோ இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் நெல்லை கருப்பட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டான்ஸ் டீமுக்கும் பாத்தீங்கன்னா மிக நன்றி சொல்லிக்கிறோம். இது செமிஃபைனல்ஸ் 2 செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு. UDC 55 ரன்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் ஃபைனல்ஸ் போக போறா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஷாட்டுகள் எங்கேயோ ஹைட்ல வேற லெவல்ல போயிருக்கு. யார் கீழே போயிருக்கா?
கேட்ச் பிடிச்சாங்க. சூப்பரான கேட்சுங்க, டபுள் கேட்ச் பிடிச்சாங்க. இருந்தாலும் கேட்ச் பிடிச்சா அது விக்கெட் வந்திருக்குங்க. கேட்ச் பிடிச்ச ஒரு நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்டேட் பண்றதுக்கு. ப்ரோ கேட்ச் பிடிச்ச ஒரு நேம். உங்க அப்டேட்டுக்கு தான் கேக்குறோம், அப்புறம் தப்பா போட்டு எங்களை கேட்க கூடாது. பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். தினேஷ். தேங்க்யூ. கருப்பு அவர் வந்து டாஸ் வின் பண்ணிருக்காரு. அங்க போய் டிசிஷன் சொல்லுங்க, தயவு செய்து சீக்கிரமா சொல்லுங்க. இங்க இருந்து போறதுக்குள்ளே கோந்த பண்றோம் போல் தான் அவனுக்கு. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அம்பையர் என்ன சொல்லுகிறார்? இது நல்ல டாட் பால் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. ஆமா, செமி ஃபைனல் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க LGF. ஒயிட் பால்ங்க, ஒயிட். நல்ல பால் தான், லைட்டா போயிடுச்சு. நல்ல பால் தான் அது. போன பால் சூப்பரா போட்டிருந்தாரு. ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க. பின்ன பேக்ல அடிச்சுக்கலாம், போனாலும் அடிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க போல. செமி ஃபைனல்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா மேட்ச் இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே கூட நம்ம ரிசல்ட் வந்து அப்படிதான் இருக்குது. ஆமா, ரெண்டு சைடுமா இருக்கு. யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. யார் அந்த ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ஸ் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போக போறது? ஓ நைஸ் டாட் பாலுங்க, செமையா போட்டுருக்காங்க இந்த பால. நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. இன்னும் 24 பாலுக்கு 43 ஆடணும். இன்னும் 24 பாலுக்கு 43 ஆடணும். 24 பாலுக்கு 43 ரன் அடிக்கணுங்க. அவங்க அப்படி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ். இல்லைன்னா LGF தான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல கடந்து ஃபைனல்ஸ் போக போறாங்க. பவுலர் நேம் ப்ளீஸ், கொஞ்சம் கோச்சிக்காம சொல்லுங்க. பவுண்டரி லைன்ல இருக்கவங்க சொன்னா கூட ஓகே தான். ஹரி, தேங்க்யூ 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 ஹரி, தேங்க்யூ ஃபார் த அப்டேட், தேங்க்யூ. சோ 3வது ஓவர் போல ஹரி வந்திருக்காரு. ஓ டாட் பால்ங்க, ஃபர்ஸ்ட் பாலே டாட் எடுத்திருக்காங்க. UDC ரன்ஸ் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 43 ரன் அடிக்கணும். மேட்ச் மாறுமா ஒருத்தர் தான் பார்க்கணும். ஈக்குவல் டஃபா போயிட்டு இருக்குங்க ரெண்டு டீமுக்கும். ஷாட்டுக்கு ஹேர்ல போயிருக்கு. நோ பால்ங்க, அது கேட்ச பிடிச்சிட்டாங்க. அம்பையர் அப்டேட் நோ பால்ங்க. ஃப்ரீ ஹிட்ங்க. நல்ல பால் கேட்ச் வந்துச்சு, பட் ஆனா
அன்பார்ச்சுனேட்லி இது பாத்தீங்கன்னா நோ பாலா இருக்கு. சோ ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா டஃப் கொடுத்துட்டே இருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல லைஃப், நல்ல பால் போட்டாரு. சோ பாப்போம். ஷாட்டுங்க, அது 6 4 தெரியல, அம்பையர் 6 அது. யூடிசி கம்பேக் கொடுக்குறாங்க. ஸ்கோர் 20 ரன் கிட்ட எட்டிருக்காங்க. இப்போ 22 பால்ல 35 ரன் அடிச்சா யூடிசி ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போவாங்க. இல்லனா எல்ஜிஎஃப் ஷாட்டுங்க, சிங்கிள் தான், ஈஸி ரன் அவுட்டுங்க. அது பியூட்டிஃபுல்ங்க. எல்ஜிஎஃப் ஃபைனல்ஸ் நெருங்கி போயிட்டு இருக்காங்க. வியான் ஸ்காட் பேட்டிங்கா போலிங்கா கேக்குறாங்க. ஃபீல்டிங்கா போலிங்கா கூட நீங்க சொல்லலாம், ஏதாவது நீங்க சொல்லலாம். ஏதாவது அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ். வியான் ஸ்காட், கேப்டன் பிளாக் அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பசங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. பேட்ஸ்மேன் நேம் சொல்லிடுங்க ப்ளீஸ். பிரவீன் 3 balls up. எல்ஜிஎஃப் ஒரு ஸ்டெப் ஹையர்ல இருக்காங்க இந்த மேட்ச்ல. நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க, சூப்பரா போடுறாங்க இவரு. என்ன நிலவரம்? ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. 6 டாட் 6 டாட் அப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு கேம். இந்த மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும், கடைசி பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஷாட்டுங்க, ஓ டைரக்டா ஃபீல்டிட்ட போச்சு. ஆனா பால் வந்து கையில பட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. பட் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், பட் பிடிச்சிருக்கலாம். நல்ல ட்ரைங்க. அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், பட் பிடிச்சிருக்கலாம். பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் a டாட் பால், அது ஒரு பெரிய விஷயம். ஏன் கேஷ் தான் பிடிப்பாங்க கரெக்டா. ஷாட்டுங்க, ஆஃப் சைடு அடிச்சு யாருமே இல்லைங்க. அது 6ங்க. அழகா அந்த பள்ளத்துல போய் வந்துச்சு பால். இந்த மேட்ச் யார் சைடு போகுதுன்னே தெரியலங்க. டாட் எடுக்கிறாங்க, 6 போகுது. 18 பால்ல 29 தாங்க அடிக்கிறோம். ஸோ இட்ஸ் பாசிபிள் தான் பேட்டிங் டீமுக்கு. போலிங் டீமும் பயமா டஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் பக்கம் போகுதுன்னே சொல்ல முடியலங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். எல்ஜிஎஃப்ஆ யூடிஎஸ்டியா யூடிஎஸ்ஆ யூடிசி தேவையில்லாத காஞ்சனா. நீங்க அமைதியா இவ்வளவு எப்படி இருந்த? அப்படியே மேட்சை பார்த்து சைலண்டா அமைதியா பாரு. 4-6 போனா கை தட்டு. காஞ்சு இங்க வாடா, இங்க வா. அம்பையர் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க. இன்னும் 18 பால்ல 29 தான் ஆடணும். இது பாசிபிள் தான் பேட்டிங் டீமுக்கு. போலிங் டீம் வந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போக போறது யாருன்றது பயங்கரமா, இது ஃபைனல்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த மேட்ச் ஆக்சுவலி. நம்மளுக்காக தேனாம்பேட்டில இருந்து வந்திருக்க காஞ்சனா ரமேஷ் அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த வயசுலயும் இன்னும் சின்ன வயசு தான், ஒரு 24 25 தான் ஆகுது அவருக்கு.
பவுலர் நேம்பா ஜெய். ஜெய் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் எனக்கு. ஜெய் சூப்பராக போட்டான். எனக்கு பாலு நல்லா போட்டான். சூப்பர். நிஜமா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி இளைஞர்களை. சரி, இந்த ஓவர் ரொம்ப குரூஷியலா இருக்கும். எந்த சைட் போகுது இது தெரிஞ்சிடும் இந்த மேட்ச். சூப்பரான ஒரு ஃபீல்டிங் ராமர் கிட்ட இருந்து. சார் டாட் பால்ங்க. நல்ல ஒரு ஸ்விங் டாட். ஷாட்டுங்க எங்கேயோ அடிச்சிருக்காரு. இட்ஸ் 6. சூப்பர் 6 பாது. வேற லெவல் ஒரு சரியான ஷாட். ஸோ இந்த டைம்ல யூடிசிக்கு இந்த 6 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கோர் ஏறிட்டே போகுது. இன்னும் 23 தான் ஆடணும். எப்பா வியாஸ் ஸ்குவாட் கேப்டன் நானே பேசுறேன் அவர்கிட்ட. வியாஸ் ஸ்குவாட் கேப்டன் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல தெரியல எனக்கு சத்தியமா. நீ தெரியல எனக்கு. நீங்க பேட்டிங் பண்றீங்களா? என்ன சொல்றானுங்க? அவங்க பேட்டிங் பண்ணாங்களா? பிளாக் பேந்தர்ஸ் ஃபீல்டிங். ஸோ பரவாயில்ல நல்லா யூஸ் பண்ணுங்க. அடுத்த டீம்ல இருந்து நாங்கள் செட் பண்ணுறோம் தனியாக ஒரு டீமு. ஒயிட் பேந்தர்ஸ் ஒரு டீம் செட் பண்ண போகிறோம். அவர் வந்து சேர் பண்றதுக்காக ஆள்லாம் கூட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கை தட்டுவாங்க. நல்ல ஒரு சூப்பரான சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். ஸோ இப்போவும் மேட்ச் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ரெண்டு பேர் சைடுமே வந்து மாறி மாறி போயிட்டுருக்கு. அந்த இறுதி போட்டிக்கு போகிற வாய்ப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுங்க யார் ஃபைனல்ஸ் போக போறான்னு. இது செமிஃபைனல்ஸ் 1. செமிஃபைனல்ஸ் 2 எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஃபுல் டாஸ் பால மிஸ் பண்ணிருக்காங்க. அது பட் அதையும் வந்து இவங்க வந்து ஒன்னா கன்வே பண்ணிருக்காங்க பை மூலமா. 34 ரன் அடிச்சிருக்காங்க. 13 பாலுக்கு 21 ரன் அடிக்கணுங்க. ஷாட் அது சிங்கிள் தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஒரு சிங்கிள். நல்லா சூப்பரா ஒரு ஃபீல்டிங் பாது இந்த மாதிரி டைம்ல ப்ரெஷர் இல்லாம. ஸோ 12 பாலுக்கு 20 ஆடணும். மேட்ச் இன்னுமே வந்து 2 சைடுமே இருக்கு. ஸ்கோர் பா 35. 4 ஓவருக்கு 35. 12 பாலுக்கு 20 ஆடணும்பா. போயிட்டோப்பா. 12 பால்ல 20. 12 பால் 20. 12 பால்ல 20 ரன் அடிக்கணும். இந்த கடைசி 2 ஓவர் தாங்க மேட்சே மாத்த போகுது. நல்லா இருக்கு. ரெண்டு சைடுமே வந்து நல்லா டஃபா போயிட்டு இருக்கு. சூப்பரா ஆடுற பேட்ஸ்மேன் இருக்காங்க. சூப்பரா போற பவுலர் இருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் நினைக்கிறீங்க. மேபி சூப்பர் ஓவர் போனா சூப்பரா தான் இருக்கும். பவர் பேங்க்ல இல்ல எனக்கு என்னன்னா கமெண்ட்ரி பண்ண சொல்லி என்ன விருப்பத்துறீங்க. சார்ஜ் பண்ண பண்றீங்க. பவர் பேங்க்லயே ஒரு பாயிண்ட் தான் இது. பரமா குத்தான் ஆஃப் ஆயிடுச்சுனா பவர் பேங்க். பரமா வந்து எப்படிமா ஒரு மாதிரி உங்களை ஏமாத்திருக்காங்க. சோ 12 பால்ல 20 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போறது யாரு?
ஃபர்ஸ்ட் பால் டாட்டுங்க. இப்போ 11 பால் 20 ரொம்ப குரூஷியலா பண்ணிருக்கு மேட்ச். நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருக்காங்க. இந்த ஓவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாரா பார்க்கலாம். ஜஸ்ட் சிங்கிள்ங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ்லாம் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 2 பால் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. 4 பால் இருக்கு. அம்பையர் இந்த பால் என்னாச்சு? லெக் பை, நோ ரன், டாட். சூப்பரா போட்டா. அகைன் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவர் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஒரு பவுண்டரி போனா கூட யூடிஎஸ்க்கு லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் கம்மி ரன் இருக்கும். பட் இப்போ பயங்கரமா இருக்கு. சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க எல்ஜிஎஃப். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பாடின பிளேயர் தான் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு. கன்ஃபார்மா பவுண்டரி எதிர்பார்க்கலாம். ஷாட்டுங்க. அது கேப்ல போயிருக்கு. ஃபீல் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சிங்கிள். ஏதோ ட்ரிக் எதிர்பார்க்கறாங்க. பட் ரன் அவுட்டுங்க. அது நல்ல ஒரு ஐடியாவா முக்கியமான பிளேயரை வந்து விக்கெட் எடுத்துறாங்க. நல்ல ஒரு ஹிட்டிங் போற பிளேயரை எல்ஜிஎஃப் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் வந்து நல்லா பேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரன் அவுட் உஷாரா வந்து அவர் விக்கெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம எல்ஜிஎஃப் டீம். எல்ஜிஎஃப் டீம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டெப் ஹைட்ல இருக்காங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்பா விக்கி. விக்கி மேட்சை முடிச்சு கொடுப்பாரா பார்க்கலாம். இன்னும் 8 பால் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. 7 balls 19 18 7 balls 18 to win. 7 ball 18 to win. புலியே 7 ball 18 to win. 3 6ங்க 3 பவுண்டரிங்க. மேட்ச் மாறுங்க. இல்லனா ஒரு விக்கெட்டுங்க. என்ன நடக்க போகுது? கம்மி விட்டீங்களா? ஃபுல் டாஸ் பால். ஜஸ்ட் சிங்கிள் நினைக்கிறேன். ஆமாங்க ஜஸ்ட் சிங்கிள்ங்க. இன்னும் 17 ரன் அடிக்கணும். 6 பால்ல வெறும் 13 ரன் அடிக்கணும். கேட்டா 17 ரன் அடிக்கணும். 17 தான். இந்த 5வது ஓவர் வந்து 3 ரன் தான் போட்டாரு. இதே போல வந்து நம்ம யூடிசிலையும் வந்து லாஸ்ட் 5வது ஓவர் வந்து மேடின். ஸோ 5வது ஓவர் வந்து எப்பவுமே குரூஷியலான ஓவர்ல. ஆமா ரொம்ப இது இப்போ லாஸ்ட் ஓவர் ஆக்சுவலி. லாஸ்ட் ஓவர் ஒரு ஓவர் அதான் 6 பாலுக்கு 17 ஆடணும். நல்லா சூப்பரா போட்டிருக்கான் புலி போலிங். ஸோ 6 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும்னா கம்பல்சரி ஒரு 3 பால் ஒரு பவுண்டரி வேணுங்க. பவுண்டரி ட்ரை பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். என்னுடைய ஃபேவரட் பிளேயர் டேவிட் வந்திருக்காரு பந்து வீச. ஸோ அந்த லாஸ்ட் ஓவர் போட போறது யாரு? ஹரி போட போறாரா? யார் போட போறான்னு தெரியல. டேவிட் போட போறாரு. ஸோ 6 பால்ல 17 ரன்னுங்க. டேவிட் மேட்ச் முடிப்பாரா இல்லனா விக்கி அவர் பேர் பேட்ஸ்மேன் முடிச்சு மேட்ச் முடிக்க போறாரா பார்க்கலாம். டீசெண்டா முடிச்சிட்டான்.
6 பாலுக்கு 17 வேணும். ஸோ bowler-க்கும் ப்ரெஷர், பேட்ஸ்மேனுக்கும் ப்ரெஷர். நீங்க ஃபைனல்ஸ் நினைச்சிருப்பீங்க, இது பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஒண்ணுதான், அதுவே ஃபைனல்ஸ் மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. 6 பால்ல 17 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் போட bowler ரெடி ஆயிட்டாரு. ஷாட்டுங்க, அது ஹேர்ல போயிருக்கு, அங்க ஃபீல்டர் யாரும் இல்ல. 2 ரன் எடுத்திருக்காங்க. 2 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ 5 பால்ல 15 ரன்கள். ஸ்ட்ரைக் வந்து நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி இன்னும் இருக்கு, 2 சைடுமே இருக்கு. ஸோ ஃபீல்டிங் வந்து வேற லெவலில் பண்ணணும் இந்த மாதிரி டைம்ல தான். ஷாட்டுங்க, அது எங்க போயிருக்கு? அம்பையர் 6ங்க. ஒரு சூப்பரான ஒரு 6 8. 2 பால் 8 வந்திருக்கு. இன்னும் 4 பால் 9 ஆடணும். 4 பால்ல 9 ரன் தாங்க. இப்ப 2 சைடுமே மேட்ச் வந்து ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பவுலர்கிட்ட வந்து பேசுறாங்க ஃபீல்டர்ஸ்லாம், இந்த மாதிரி பார்த்து போடு, இந்த லைன்ல போடு அப்படின்னு. ஸோ பவுலர் வந்து கண்டிப்பா ப்ரெஷரோடு தான் போடுறாரு தெரியுது. பவுலர் மட்டும் இல்ல, பேட்ஸ்மேனும் ப்ரெஷரா தான் இருப்பாங்க. ஸோ பவுண்டரி அடிச்சே ஆகணும்னு இருக்கு. ஸோ அதனால இன்னும் 4 பாலுக்கு எவ்வளோ? 9 ரன் அடிக்கணும். 4 பாலுக்கு 9 ரன் அடிக்கணுங்க. ஒரு மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹிட் பாத்தீங்களா, மேட்ச் அப்படியே திருப்புது. அதுதாங்க வாழ்க்கை. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. நல்லா யோசிச்சு பண்றாங்க. எல்ஜிஎஃப்ஆ யூடிசியா ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போற டீம் யாரு? 2 பேரு யாரு போனாலுமே டிசர்விங்க, வேற லெவல்ல கிரிக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாட்டுங்க, அது சிங்கிள் தான் போக நினைக்கிறேன். டபுளா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதை டபுளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க, 2 ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். சோ ஒரு பவுண்டரி பண்ணா கூட மேட்ச் ரொம்ப குரூஷியலா மாறிடும். பவுலர் நல்லா தான் போட்டிருக்காரு இந்த பால். சோ 3 பாலுக்கு 7 ரன்னுங்க. ஸ்டார்டிங் எங்க போட்டீங்க? 6ங்க. 6ங்க. வேற லெவல் ஸ்டார்டிங். அது ஃபுல் டாப் போறாரு, ஈஸியா ஒரு 6 அடிச்சாரு. டிராவா? இப்ப மேட்ச் பாத்தீங்கன்னா டிரால இருக்கு. நான் 1 தான் அடிக்கிறோம். 2 பால்ல 1 தான் ஆடணும். 6 பால்ல 17 அடிக்கணும் போது டேவிட் பால் போட வந்தாரு. இப்ப கூட நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா யூடிசி நல்லா போட்டு இருந்தாங்க. சரி, எல்ஜிஎஃப் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. 2 பால் டாட் எடுத்தா கூட மேட்ச் டிரா, சூப்பர் ஓவர் கூட போக வாய்ப்பு இருக்கு. சோ மேட்ச் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு. ஸ்கோர் வந்து இப்போதைக்கு சமன் தான். அவன் யார் பேர் யூஸ் பண்ணி அப்புறம் காப்பி பிரச்சனை வந்துட போகுது. ஆமாண்டா, என் பேர் யூஸ் பண்ணிட்டான். சோ இப்ப ஈக்குவல் 2 பால்ல 1 ரன் அடிக்கணும். ஃபீல்ட் செட்டப்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு கேப்டன். சிங்கிள்ஸ் போகாம தடுக்க பவுலர் அதுக்கேற்ற மாதிரி போடுவாரா? லெட்ஸ் see. ஷாட்டுங்க, அதையும் ஒரு மேட்ச 6 அடிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போட்டு யூடிசி செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்குங்க கிரவுண்ட்ல. எல்ஜிஎஃப் ஆர்ல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எல்ஜிஎஃப்க்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம். நல்லா போட்டிங் பண்ணாங்க, நல்லா பேட்டிங் ஆடினாங்க. சோ டிசர்வ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பட் யூடிசி டிசர்வ் டு கோ ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ்ங்க. ஃபைனலுக்கு வந்து போன யூடிசிக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல போராட்டம் கொடுத்த எல்ஜிஎஃப் டீமுக்கும் வாழ்த்துக்கள். அது ஹார்ட் லக் டே தான் டே. ஸோ இதையுமே வந்து நீங்க மைண்ட்ல எடுத்துக்க வேணாம். ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் தான் போட்டீங்க. பட் ஆனால் ஹார்ட் லக். ஸோ ஓகே, ஸ்போர்ட்ஸ் கேம் இஸ் கேம். ஸோ
இறுதிப் போட்டிக்கு சென்ற யூடிசி டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். பாய்டா. பிளாக் பேந்தர்ஸ் டீம் வந்து ஃபீல்டிங் வந்துட்டாங்க.